ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 ஃபர்ஸ்ட் குவார்டர்ல நல்ல ரிசல்ட் கொடுத்த பங்குகளை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். க்ரோ புரோக்கரேஜ் நிறுவனம் வருவாய் இன்கம் இந்த காலாண்டுல மட்டும் 1501 கோடியாக உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டின் இதே காலாண்டுல 934 கோடியாக மட்டுமே இருந்தது. அதே நேரத்துல செயல்பாட்டு லாப வரம்பு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் செலவுகளை மிக சரியாக நிர்வகித்தால் இதன் லாப வரம்பு கடந்த காலாண்டில் 62% இருந்து இந்த முறை 65% அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு 53% இருந்தது, இப்போது 65% அதிகரித்துள்ளது. அதாவது செலவுகளை சரியாக செலவு பண்ணியிருக்காங்க, தேவையில்லாத செலவு பண்ணாங்க. அதே நேரத்தில் நெட் ப்ராஃபிட் நிகர லாபம் கடந்த ஆண்டின் 378 கோடியில இருந்து 735 கோடியாக உயர்ந்து புதிய லைஃப் டைம் கை ப்ராஃபிட்டை கொடுத்திருக்காங்க. ஐபிஓ வந்ததுக்கு அப்புறம் சுமார் 95% வளர்ச்சியை காமிச்சிருக்காங்க நெட் ப்ராஃபிட்ல. டெக்னிக்கலா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பட்டியலிடப்பட்ட இந்த நிறுவனமானது குரோவானது சமீபத்தில் சந்தை ஏற்றத்தில் 227 வரை அதன் உச்சத்தை எட்டியிருந்தது. தற்போதைய முடிவுகள் அருமையாக இருப்பதால் நாளை இந்த பங்கு தனது முந்தைய வாழ்நாள் உச்சத்தை முறியடித்து மேலும் முன்னேற அதிக வாய்ப்புள்ளதாக பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் ஏஞ்சல் ஒன் நிறுவனங்க. ஏஞ்சல் ஒன் நிறுவனம் டிவிடெண்டும் கொடுத்துருக்காங்க, நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. குவார்டர் 1 ரிசல்ட் ஆனது இன்கம் இந்த காலாண்டு நிறுவனத்தின் வருவாய் 1430 கோடியாக உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டில் இதே காலாண்டில் 1141 கோடியாக இருந்தது. சுமார் 24% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஏஞ்சல் ஒன். ஆப்ரேஷன் ப்ராஃபிட் மார்ஜின் லாப வரம்பு ஓபிஎம் கடந்த ஆண்டு 24% இருந்து இந்த ஆண்டு 34% மிக சிறப்பாக உயர்ந்துள்ளது. 10% கூடுதல் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நிகர லாபம் கடந்த ஆண்டில் 114 கோடியில் இருந்து 231 கோடியாக அதிகரித்துள்ளது. இது 100%க்கும் அதிகமான லாப வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. வளர்ச்சியாகும். வழக்கமான குவார்டர் 4 காலாண்டுடன் ஒப்பிடும்போது குவார்டர் 1 லாபம் சற்று குறைவாகவே இருக்கும். இது இந்த முறை நிகழ்ந்துள்ளது. ஆனால் கடந்த ஆண்டுடன் இயர் ஆன் இயர் ஒப்பிடும் போது அசாதாரண வளர்ச்சி கொடுத்திருக்கு. குவார்டர் 4க்கும் குவார்டர் 1க்கும் ஒப்பிடும் போது கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு. ஆனா இயர் ஆன் இயர் குவார்டர் ஒப்பிடும் போது நல்லா ப்ராஃபிட் சாதாரண வளர்ச்சி கொடுத்திருக்கு. அதே போல இப்பங்கு இன்டரியம் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு பங்கு இருக்கு, இடைக்கால லாப பங்கு. ரெக்கார்டு டேட் ஆனது ஜூலை 21, 2026 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதனால் இது ஜூன் டிவிடெண்ட் வாங்கன்னு நினைக்கிறவங்க ஜூலை 20க்குள்ள இந்த பங்குகளில் வாங்க தகுதி வாங்கினீங்கன்னா நீங்க அந்த டிவிடெண்ட் வாங்குறதுக்கு தகுதி அடைவீர்கள். இது ஆகஸ்ட் 14ஆம் தேதி கணக்கில் வைக்கப்படும். அப்போல HDFC ஏஎம்சி நல்ல வருவாய் கொடுத்துருக்காங்க. லாப வரம்பு 78% கொடுத்துருக்கு. சற்று குறைவாக இருந்தால் நல்லா இருக்கும். நிகர லாபம் 748 கோடியிலிருந்து 838 கோடியா இருக்கு. லாப வரம்பு சற்று குறைந்தாலும் 2 வருமானங்கள் சிறப்பாக இருந்தால் சாதனான நிகர லாபத்தை எட்டியுள்ளது HDFC ஏஎம்சி. அப்புறம் ஐசிஐசிஐ ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி சேர்ந்த ஐசிஐசிஐ ஃபவுண்டேஷன்ல
நெட் ப்ராஃபிட் ஆனது கடந்த ஆண்டு 302 கோடியில இருந்து 28% வளர்ச்சி அடைந்து இந்த காலாண்டில் 386 கோடியாக உயர்ந்துள்ளது. காப்பீட்டு சந்தா வருவாய் பிரீமியம் இன்கம் வந்து காப்பீட்டு பிரீமியம் வருவாய் 2136 கோடியாக உயர்ந்துள்ளது. கிட்டத்தட்ட 14.6% வளர்ச்சிங்க. டெக்னிக்கலா எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்பங்கு தற்போது 550 இருந்து 600 வரையிலான ரெசிஸ்டன்ஸ் எதிர்கொண்டு வருகிறது. இந்த நிதி முடிவுகளின் மூலம் அதன் டார்கெட் 550 600 வரை விரைவில் செல்லும் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமா நல்லா எடுத்து புரிச்சு வச்சுக்கோங்க. நிறுவனங்களின் நிதி முடிவுகள் மிக சிறப்பாக இருந்தாலும் சில சமயங்களில் சந்தையின் ஒட்டுமொத்த போக்கு மற்றும் இன்வெஸ்டருடைய உணர்வுகளை பொறுத்து பங்குகளின் நகர்வு மாறுபடலாம். எனவே முதலீட்டு முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு சுய ஆய்வு மேற்கொள்வது மிகவும் அவசியமாக பார்க்கப்படுகிறது. ஐடிபிஐ பங்கு அரசு மற்றும் எல்ஐசி பங்குகள் தங்கள் பங்குகளை விற்க திட்டமிட்டுள்ளன. இது வெளிநாட்டு நிறுவனமான ஃபேர்பேக்ஸ் இதில் 5.5 பில்லியன் டாலர் மதிப்பிலான பங்குகளை வாங்க முன் வந்து உள்ளது. இது வந்து 81 ரூபாய் வாங்கலாம்னு ஏற்கனவே 75 கேட்டிருந்தது. இப்ப 81 ரூபாய்க்கு 81ல நிறுவனம் வந்து 81ல வாங்க முன் வந்து உள்ளதுங்க. அதனால சந்தையில இது ஏற்றம் வரலாம். அதே போல HPCL இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனமானது சுகியுடன் பார்ட்னர்ஷிப் அடைஞ்சு 5 கிலோ மற்றும் 10 கிலோ எடையுள்ள எல்பிஜி சிலிண்டர்களை அவசர தேவைக்காக உடனடியாக ஹோம் டெலிவரி செய்யும் இந்தியாவில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தி இருக்கிறது. அப்புறம் வந்து குளோவ் பார்த்தாச்சு, ஏஞ்சல் ஒன்று பார்த்தாச்சு, HDFC ஏஎம்சி ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஏஎம்சி வந்து நல்லா 968 கோடியில இருந்து 1098 கோடியாக வருவாய் கிடைச்சிருக்கு. லாப வரம்பு 78% சற்று குறைய 78% குறைந்தாலும் இதர வருமானங்கள் சிதறப்படாத இருந்ததால் நிகர லாபம் சாதனை அளவாக 838 கோடியாக எட்டியுள்ளது. கடந்த ஆண்டு 748 கோடி இது பார்த்தாச்சு. HDFC ஃபினான்சியல் சர்வீஸும் பார்த்தாச்சு. HDFC ஃபினான்சியல் சர்வீஸும் நல்ல வருவாய் வந்து கடந்த காலாண்டுல வந்து 4465 கோடி, இப்ப 4938 கோடி. லாப வரம்பு 22% உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு 18% இருந்தது. நெட் ப்ராஃபிட் கடந்த ஆண்டில 568 கோடியிலிருந்து 785 கோடியாக உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. அதே போல யூனியன் பேங்குமே நல்ல வருவாய் கொடுத்துருக்காங்க. வருவாய் வந்து 27,203 கோடி, கடந்த ஆண்டு 26,919 கோடி, மிதமான வளர்ச்சி கொடுத்திருக்கு. அதே நேரத்தில் பினான்சியல் மார்ஜின் வந்து 3%இருந்து 9% மிக பெரிய அளவில் அதிகரித்துள்ளது. அதே போல நிகர லாபம் வந்து 4,116 கோடியிலிருந்து 5,332 கோடியாக கொடுத்திருக்கு. என்பிஏ மொத்த வாரக்கடன் கிராஸ் என்பிஏ தான் முக்கியம். 2.65%, நிகர வாரக்கடனை 0.47% குறைந்து வங்கியின் தரமானது மேம்பட்டு உள்ளது. இது எல்லாமே முக்கியமான பங்குகளுடைய குவார்டர் ரிசல்ட். இதை வந்து நம்ம சொல்லுவோம்னு சொல்லி நீங்க வாங்கிடாதீங்க. நம்ம நாளைக்கு மார்க்கெட்ல என்ன நடக்கும், ஏன்னா HCL டெக்னாலஜி நல்ல புது ஏஐல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம், ரிசல்ட்டும் ஓரளவுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனா அடுத்த நாள் புரோக்கரேஜ் நிறுவனங்கள் எல்லாமே நெகட்டிவ் கொடுத்திருந்ததுனால, நியூட்ரல் நெகட்டிவ் எல்லாமே கொடுத்திருந்ததுனால மைனஸ் ஆச்சு. அதனால ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு
வாங்கிக்கிட்டு மாட்டிக்காதீங்க. உங்களுக்குன்னு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ டிரா பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு நீங்க டிரா பண்ண வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டே டைம் ஃப்ரேமை மாத்திக்கோங்க. ப்ரீவியஸ் டே உடைய கைலோவை மார்க் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா ப்ரீவியஸ் டே உடைய லோல இருந்து கைக்கு ஃபிபனாச்சியை போட்டுக்கோங்க. போட்டுக்கோங்க. அதை அப்படியே வந்து 50 மினிட்ல மாத்திக்கோங்க. எப்ப வந்து அது வந்து இப்ப வரைக்கும் பையில தான் இருக்கு. இப்ப எப்ப வந்து அந்த இந்த 75% வருதோ அப்ப எல்லாம் பையிங் ஆப்னு சுட்டியா பாருங்க. இந்த இடத்துல வரும்போது அடுத்த லெவல் டார்கெட்டா வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா அந்த மாதிரி செட்டிங்ஸை பண்ணிடுவோம். இந்த கையை கட் பண்ணுச்சுன்னா நீங்க ஸ்டாக்ஸை வந்து வாங்க அப்ரோச் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி டார்கெட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டார்கெட் காணும்.